Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோல நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த வீடியோல நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலைவு வடிவியல். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இது சார்ந்த கணக்குகள், அதாவது நாற்கரத்தின் பரப்பு சார்ந்த கணக்குகளை பற்றி தான் இந்த வீடியோ இன்டெப்தா பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 8,6, 5,11, -5,12 மற்றும் -4,3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட நாற்கரத்தோட பரப்பு கேட்கறாங்க. தீர்வு: நாற்கரத்தின் பரப்பை காண்பதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ஒரு இடத்தில் குறிக்க வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் நாற்கர பரப்பு கண்டுபிடிக்க முன்னாடி நாற்கரத்தை நம்ம வரையணும். வரைகிறது எப்படின்னா, இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தா, அதாவது புள்ளிகள் கொடுத்தா வந்து கிராஃப்ல எப்படி மென்ஷன் பண்ணி ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பரவாயில்ல வரையில அந்த வீடியோ காலையும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பாயிண்ட்ஸ் மார்க் பண்றது. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதை போட்டுட்டு நீங்க பாயிண்டை மார்க் பண்ணும். ஸோ 8,6, 8,6னா 8 இங்க 6. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க வருது. 5,11, ஸோ 5 இங்க வருது 11. -5,12, ஸோ -5,12 இங்க வருது. அதே மாதிரி -4,3. இப்போ இந்த வேல்யூ சம்டைம்ஸ் அதிகமாக 10, 11, 12 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா 6க்கு கீழே இருந்துச்சுன்னா 1 ஸ்கேல் வச்சுக்கணும். 6க்கு மேல போச்சுன்னா 2 ஸ்கேல் வச்சுக்கணும். அதாவது அந்த பரவலுக்கான வீடியோலயே பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது அலகுகள்னு போட்டிருக்கோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எவ்வளவு அலகுகள், ஸோ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இங்க டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்து போட்டீங்கன்னா கரெக்டா ஒரு நாற்கர மாதிரி போகும். இந்த 4 பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது நாற்கரமா ஃபார்ம் ஆகுதா, அந்த மாதிரி நீங்க இதை போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே பரப்பு கண்டுபிடிக்கணும் ஆன்டி கிளாக் வைஸ்ல, அப்போதான் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும்போது A 8,6, B 5,11, C -5,12, D -4,3. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் அதே மாதிரி தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொலாஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க டயக்ராம் போட்டு அதை ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கோஆர்டினேட்ஸ் வரும். நாற்கரத்தின் பரப்பு. ஸோ நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது இந்த மாதிரி தான். ஸோ ½ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ x1, x2, x3, x4 மறுபடியும் x1 போட்டு கம்ப்ளீட் பண்றோம். அது நாற்கரத்தின் பரப்பு மாதிரியே தான் இந்த x4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, முக்கோணத்தின் பரப்பு மாதிரி தான் இந்த x4 மட்டும் நாற்கரத்தின் பரப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ y1, y2, y3, y4, y1. ஸோ இந்த ஃபார்மை நீங்க மெமரைஸ் பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ½ போட்டு இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்கணும். ஸோ எப்படி இந்த ஃபார்மை ஜெனரேட் பண்ற நாற்கரத்தி பரப்பு ½ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருக்கிறது x1 × y2 பிளஸ் x2 × y3 பிளஸ் x3 × y4 பிளஸ் x4 × y1 போட்டு இது ஃபார்முலா வர மைனஸ். அடுத்து என்ன பண்றோம்னா, இங்க y1 ல இருந்து இதை கிராஸ் பண்ணி பண்றோம். x2 × y1, அதே மாதிரி x3 × y2, அதே மாதிரி x4 × y3, அதே மாதிரி x1 × y4 சதுர அலகுகள் பரப்புங்கனால. ஸோ இந்த மாதிரி நாற்கரத்தோட பரப்போட ஃபார்மை நீங்க மெமரைஸ் பண்ண தேவை. இந்த மாதிரி எழுதி நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ ½ என்ன பண்றோம், x1 × y2. ஸோ நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா x1 y1, அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா x2 y2, அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் தான் x3 y3, ஃபோர்த் பாயிண்ட் தான் x4 y4. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ நம்ம x1 y2 வேல்யூ நான் x1 வேல்யூ நமக்கு தெரியும். x1 y2 மல்டிபிள் பண்ணி 88, x2 y3 மல்டிபிள் பண்ணி 60, அதே மாதிரி x3 y4 மல்டிபிள் பண்ணி -15, அதே மாதிரி x4 y1 மல்டிபிள் x4னா இங்க -4, y1னா பார்த்தீங்கன்னா 6. ஸோ -4 × 6 -24. ஸோ இந்த மாதிரி நீங்களே மல்டிபிள் பண்ணலாம், இல்லை தனியாக எழுதி வச்சு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா மைனஸ். அதே மாதிரி x2 y1 30, அதே மாதிரி x3 y2 -55, அதே மாதிரி x4 y3 -48, அதே மாதிரி x1 y4, x1ங்கிறது 8, y4ங்கிறது பார்த்தீங்கன்னா 4. இப்போ 3 8s are +24. இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ண போறோம். ½ 88 + 60 - 15 சிம்பிளிஃபை பண்ணும்போது 109. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ்ல வேல்யூ வருது, -49 வருது. ஸோ அதில் ஃபார்முலா மைனஸ், வெளியே மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 49. ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 158. ஸோ 158 வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ், அப்புறம் 9 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், ½ வரும்போது 158 ½ வந்து பார்த்தீங்கன்னா 79. ஸோ பரப்புங்களால சதுர அலகுகள். ஸோ இப்போ அவங்க கிட்ட இருக்க நாற்கரத்தோட பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 79 சதுர அலகுகள்.
எடுத்துக்காட்டு, கொடுக்கப்பட்ட பணமானது ஒரு உலகத்தில் புதிய வாகனத்தை ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது. அதாவது அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அவங்களே கிராஃப் மென்ஷன் பண்ணி வேல்யூஸை கொடுத்து ஏ பி சிங்கிற டிங்கிற கார்னர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 4 கார்னருக்குலாம் நாற்கரம் காட்டுகிறது. இதை அமைப்பதற்கு ஒரு சதுரடிக்கு 1300 செலவாகும். ஸோ இந்த பார்க்கிங் ஏரியாவை அவங்க போறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது சதுரடியில் ஸ்கொயர் ஃபீட் தான் 1300 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாகன நிறுத்தம் ஏற்படுத்துக்கான தேவையான மொத்த செலவை கணக்கிடும். ஸோ வாகன நிறுத்தம் ஏற்படுத்துக்கான மொத்த செலவு, அதாவது இந்த மொத்த இதுவும் போறதுக்கு கேட்குறேன். ஸோ ஒரு சதுரடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1300 செலவான ஒரு சதுரடி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது மொத்தம், அதாவது பார்க்கிங் போறதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும், இதோட பரப்பு கண்டுபிடிக்கணும். பரப்பு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதோட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் 1300 சதுரடி எவ்வளோ பரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. தீர்வு, ஏங்கிற பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 2,2, பிங்கிற பாயிண்ட் 5,5, சிங்கிற பாயிண்ட் 4,9, டிங்கிற பாயிண்ட் 1,5 என்பது நாற்கரவடி வாகன நிறுத்தத்தின் முனைப்புள்ளிகள். வாகன நிறுத்தத்தின் பரப்பு, ஸோ இப்போ நாற்கரமாக இருக்கு. அப்போ நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி டெக்னிக் பார்த்துருப்போம். ஸோ இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்துருந்தேன்னு தெரியும். ஸோ எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், அதே அந்த ஃபார்மா ஜெனரேட் பண்ணுறது தான். என்ன பண்ணுறோம், x1 இங்கே x1 y1 x2 x3 x4, அதே மாதிரி மறுபடியும் x1, அதே மாதிரி இங்க y1 2 3 4 மறுபடியும் y1, அந்த வேல்யூஸே டைரக்டா போட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்க ஜெனரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா பீஸ்ல போட்டோம் x1 y1 அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா நீங்க ஈஸியாக மெமரைஸ் பண்ண எழுதிக்கலாம். இந்த மைனஸும் இந்த ஆஃப் மட்டும் நீங்க மறக்காம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்றோம், இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரக்டா அந்த வேல்யூஸை போட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். 2 5s are 10, 5 9s are 45 plus 45, 4 7s are 20, 1 2s are 2. ஸோ நீங்க இந்த ஃபார்ம் எழுதுறதுக்கும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இங்க போட்டு அதை மல்டிபிள் பண்றதுக்கும் சிரமமா இருந்துச்சுன்னா இதே மாதிரி டெக்னிக்ல போட்டு நீங்க சைட்ல போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபார்முலா மைனஸ். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணோம், x2 y2 இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். 2 into 5 10, அதே மாதிரி 5 into 4 20, 9 into 1 9, 7 into 2 14. ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்றோம். அதாவது என்ன, half into 85 ஃபார்முலா மைனஸ் 53, half into 32, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 32. ஸோ ஒன்ஸ் 16 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, வாகன நிறுத்தத்தின் பரப்பு ஈக்குவல் டு 16 சதுர அலகுகள். அதாவது என்ன ஆகுதுன்னா இந்த நாற்கரத்தோட பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எவ்வளவு வருதுன்னா 16 சதுர அலகுகள். ஓகே, இந்த நாற்கரத்தோட பரப்பு அதாவது 16 சதுரம்னா 16 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி தான். நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சதுரடிக்கு 1300 போட்டிருக்கோம். ஸோ இப்போ அவங்க கேட்டுக்க மொத்த வாகன நிறுத்தத்துக்கு எவ்வளவு செலவாகும் கேட்கறாங்க. வாகன நிறுத்தத்தின் பரப்பு, ஸோ வாகன நிறுத்தம் கண்டுபிடிச்சு அதோட பரப்பு வந்து 16 சதுரடிகள். சதுரடிகள் மீன்ஸ் ஸ்கொயர் ஃபீட். 16 சதுரடிகள் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு சதுர அமைக்க ஆகும் செலவு, ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம்ல. ஒரு சதுரடி அமைக்க ஆகும் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ஆகுது ஒரு சதுர அமைக்கிறதுக்கு. நம்மளுக்கு எவ்வளவு வேணும், நாற்பத்தி பரப்புனா பார்க்கிங் ஃபுல்லா போடணும், 16 சதுரடிகள் வேணும். அப்ப என்ன ஆகுது, வாகன நிறுத்தம் அமைக்க ஆகும் மொத்த செலவு என்ன பண்றோம்னா 16, அதாவது அந்த நாட்கள் அந்த வாகன நிறுத்தம் மரத்துக்கான மொத்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16 சதுரடி. ஒரு சதுரடிக்கு நமக்கு வந்து 1300. ஸோ இப்போ அந்த 16 சதுரடியில் 1300 மல்டிபிள் பண்ணோம்னா அந்த பார்க்கிங் லொகேஷனுக்கு எவ்வளோ செலவாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன அது 16 into 1300, அது கூட 20,800 rupees. அதாவது இந்த கட்டடம் கட்டுறது, இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இந்த மாதிரி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் அவங்க எவ்வளோ ரேட் வருதுங்கிறத இப்படியே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது ஏரியா கண்டுபிடிச்சு தான் அதை மல்டிபிள் பண்ணி சொல்லுவாங்க. பிஎஸ் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு சார்ந்த கணக்குகளை பற்றி பார்த்துருப்போம். அதனுடைய லிங்க் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.